வணக்கம் தமிழா. ஸோ ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டும் கூட. ஸோ நல்ல ஒரு அப்டேட். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து அது அப்ளிகேஷனை முடிச்சாச்சு. இப்போ எக்ஸாம் டேட் வரப்போகுது. அந்த எக்ஸாம் டேட் வரதுக்குள்ள பார்த்தா முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க பார்த்தா 500 1000 கேட்டால் அவ்வளோ இல்லை, அதிகம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அதிகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்கு நீங்களே பாருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்தாங்கன்னா 5696 வேகன்சி தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜோன் வைஸ் அந்த எடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வேகன்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளது படி பார்த்தீங்க அப்படின்னா 18799 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியை இது பண்ணிட்டாங்க. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 13,000 வேகன்சிக்கு மேல என்ன பண்ணுங்க கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தா ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எக்ஸாம் டேட் வரப்போகுது. இந்த மந்த் லாஸ்ட்லாம் அடுத்த மந்த்ல தேர்வு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்து ஸோ இன்னொரு பூஸ்டப் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி தேர்வு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது அஃபிஷியல் வெப்சைட் வந்ததா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தோம் ரயில்வே பொறுத்த அளவுக்கு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரித்து உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கிட்டத்தட்ட வேகன்சி எவ்வளோ கூட்டின்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 13,000 வேகன்சி கூட்டிங்க. சாதாரண ஒரு விஷயம் இல்லை, நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக ஏஎல்பி தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்கள் இன்னும் உடைய எஃபோர்ட் அதிகப்படுத்துங்க. தேர்வு நெருங்கக்கூடிய கட்டத்தில் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வாக இருக்குன்னு கேட்டால் ரொம்ப வருடங்கள் கழிச்சு தான் இது நமக்கு இந்த ஏஎல்பியாக வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த போஸ்டிங்கில் போகிற மாதிரியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ரயில்வே அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.